அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருட்களை புகுத்தும் இலக்கு வடக்கு கிழக்கு சீரழிந்தது முழு நாடும். மோடி அனுர சந்திப்பு. கூட்டு முயற்சியுடன் முன்னேற இலங்கை தயாராக இருக்கிறது. புதுடில்லி ஏஐ மாநாட்டில் அனுர. புலம்பெயர் தமிழர்களின் கட்டுப்பாட்டிலே கிழக்கு. பலாங்குடை கசஸ்ப தேரர் கூறுகிறார். டையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பாக யாழ் அரசு அதிபருக்கு கடிதம் மூலம் மிரட்டல். அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் தலைவரான ஓய்வு பெற்ற போலீஸ் புலனாய்வு பிரிவின் தலைவர் மீது கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு. தீவிரமடையும் கொலை அலை தடுக்கும் நடவடிக்கை என்ன? விளக்கமறியலில் கைதிகளின் தொலைபேசியை ஆய்வு செய்ததில் 5 கோடி ரூபாய் போதைப் பொருள் கண்டுபிடிப்பு. இனி விரிவான செய்திகள். பொருட்களை புகுத்தும் இலக்கு வடக்கு கிழக்கு சீரழிந்தது முழு நாடும். 2009 யுத்தம் முடிவடைந்த பின்னர் திட்டமிட்ட முறையில் வடக்கு கிழக்கில் இளைஞர்களை இலக்கு வைத்து புகுத்தப்பட்ட போதைப் பொருள் இப்போது நாடு முழுவதும் வியாபித்து நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்று இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இறைத்தம்பி ஸ்ரீநாத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் மற்றும் நஞ்சுக்கள், அபின் மற்றும் அபாயகரமான ஔதரங்கள் திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது ஸ்ரீநாத் எம்பி மேலும் தெரிவிக்கையில், 2009 யுத்தம் முடிவடைந்த பின்னர் திட்டமிட்ட முறையில் வடகிழக்கில் இளைஞர்களை இலக்கு வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த போதைப்பொருள் பாவனை இன்று நாடு முழுவதும் அதிக அளவில் வியாபித்து நாட்டை சீரழிக்கும் நிலைக்கு சென்றுள்ளது என்று தெரிவித்தார். மோடி அனுர சந்திப்பு. புதுடில்லியில் நடைபெற்று வரும் ஏஐ இம்பேக்ட் சுமிட் 2026 சர்வதேச மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா சென்றுள்ள இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மாநாட்டின் இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழங்கிய விசேட ராபோசன விருந்திலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டார். கூட்டு முயற்சியுடன் முன்னேற இலங்கை தயாராக இருக்கிறது. புதுடில்லியில் ஏஐ மாநாட்டில் ஜனாதிபதி அனுர எவரையும் கைவிடாத வகையில் மற்றும் நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டு செயற்கை நுண்ணறிவு ஏஐ குறித்த பொதுவான விழுமியங்களை பகிர்ந்து கொண்டு பரஸ்பரம் கற்றுக்கொள்வதற்கும் கூட்டு முயற்சியுடன் முன்னேற்றி செல்வதற்கும் இலங்கை தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். புதுடில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெற்று வரும் ஏஐ இம்பேக்ட் 2026 மாநாட்டின் தலைவர்கள் அமர்வில் நேற்று வியாழக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். புலம்பெயர் தமிழர்களின் கட்டுப்பாட்டிலேயே கிழக்கு. பலாங்குடை கசஸ்ப தேரர் கூறுகிறார். கொழும்பு மற்றும் இதர பிரதேசங்கள் ஜனாதிபதி அனுரவின் ஆளுகைக்குள் இருந்தாலும் கிழக்கு மாகாணம் புலம்பெயர் தமிழர்களின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. கிழக்கில் உள்ள அரசு நிறுவனங்கள் புலம்பெயர் தமிழர்கள் வாழும் பணத்துக்கு கட்டுப்பட்டுள்ளதாக பலாங்குடி கசஸ்ப தேரர் தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், திருகோணமலை புத்தர் சிலை சம்பவத்துக்கு பின்னர் கிழக்கு மாகாண பௌத்த பிக்கு முன்னணி ஒன்று உருவாக்கப்பட்டது. அதன் தலைவராக நான் செயல்படுகிறேன். கடந்த காலத்தில் இருந்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மக்களை விரட்டியடிக்கும் சதித்திட்டம் தீட்டப்பட்ட வரலாறுக்குள் இருக்கின்றன. கிழக்கு மாகாண பௌத்த பிக்குகள் அங்கு பிரச்சனைகளை ஏற்பட்டால் என்னை அழைப்பது வழமையாகும். அவ்வாறு வந்த அழைப்பை அடுத்தே சென்றேன். கிழக்கு மாகாணத்திலுள்ள பல விகாரைகளை நடத்துவதற்கு வருமானம் இல்லை. அவ்வாறான ஒரு நிலையிலே ஜூஸ் பார் அமைக்கப்பட்டது. ஆனால் விகாரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருக்கேணேஸ்வர கோயிலுக்கு செல்லும் வழியில் நிறைய வியாபார நிலையங்கள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். டையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பாக யாழ் அரசு அதிபருக்கு கடிதம் மூலம் மிரட்டல். அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் தலைவரான ஓய்வு பெற்ற போலீஸ் புலனாய்வு பிரிவின் தலைவர் மீது கஜேந்திரகுமார் எம்பி குற்றஞ்சாட்டு. டையிட்டி திஸ்ஸ விகாரை நிர்ணயிக்கப்பட்டுள்ள காணிகள் தனியார் காணிகள் என்ற நிலையில் அதனை அவசரமாக விடுவிக்க வேண்டும் என்று கூறப்படும் நிலையில் அகில இலங்கை பௌத்த காங்கிரசின் தலைவராக இருக்கும் ஓய்வு பெற்ற போலீஸ் புலனாய்வு பிரிவின்
தலைவரால் யாழ் அரசு அதிபர் அச்சுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற நீதித்துறை திருத்த சட்டத்தின் மூலம் மற்றும் நச்சுக்கள் அபாயகரமான ஔதரங்கள் திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தீவிரமடையும் கொலை அலை தடுக்கும் நடவடிக்கை என்ன? நாட்டில் தீவிரமடைந்துள்ள கொலை அலையை தடுப்பதற்கான புதியதொரு திட்டத்தை அரசு முன்னெடுக்க வேண்டுமென வலியுறுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டில் அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் மீதான படுகொலைகள் தொடர்பாக விசேட குழுக்கள் அல்லது சுயாதீன விசாரணை நடவடிக்கைகள் இதுவரையில் ஆரம்பிக்கப்பட்டனவா எனவும் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தின் நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்ற நிலையில் கட்டளை 27 கீழ் இவ்வாறு கேள்வி எழுப்பி அவர் மேலும் பேசுகையில், துப்பாக்கிச்சூடு, மனித படுகொலைகள் மற்றும் பிரபல நபர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதால் அது பாதுகாப்பு பொறிமுறையின் செயலாற்றுகை தொடர்பாக பொதுமக்கள் நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளது என்று தெரிவித்தார். விளக்கமறியலில் கைதியின் தொலைபேசியை ஆய்வு செய்ததில் 5 கோடி ரூபாய் ஆசிஸ் கண்டுபிடிப்பு வத்தலை பகுதியில் கொள்கலனுக்குள் சிக்கியது. விளக்கமறியல் உள்ள கைதி ஒருவரின் கையடக்க தொலைபேசியை ஆய்வு செய்ததில் 5,50,00,000 ரூபாய் அசிஸ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 3.8 மில்லிமீட்டர் ரக பிஸ்டல், கஞ்சா மற்றும் அசிஸ் ஆகியவற்றுடன் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வசிக்கும் 34 வயதுடையவர் 2025 நவம்பர் 19 கொச்சிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியை ஆய்வு செய்த போது இத்தாலியின் ரோம் நகரிலிருந்து அவரது பெயரில் வந்த ஒரு கொள்கலன் பற்றிய தகவல்கள் தெரிய வந்தது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் நேற்று முன்தினம் புதன்கிழமை வத்தலை பகுதியில் உள்ள பொருட்களை எடுத்துச் செல்லும் நிறுவனத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த கொள்கலன் கொச்சிக்கடை போலீசார் மற்றும் சுங்க அதிகாரிகள் திறந்து பரிசீலிக்கப்பட்ட போது அங்கிருந்த ஒரு இரும்பு பெட்டிக்குள் ரகசியமாக நிறம் பூசப்பட்ட 53 பார்சல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் 5 கிலோ 200 கிராம் நிறையுடைய அசிஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இதன் சந்தை பெறுமதி 5,50,00,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.